உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மேடம், இப்போ மகாவோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு மேடம். அவங்க கோமாக்கு போகாம தடுக்கணும்னா அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க யார்கிட்டயாவது அவங்க பேசணும். அதனாலதான் உங்களுக்கு இப்ப கால் பண்ண. எங்க எந்த ஊருன்னு சொல்லுங்க, நாங்க உடனே வந்துடுறோம். இல்ல மேடம், அது இப்ப தேவையில்ல. நீங்க கால்ல பேசினாலே போதும். உங்களோட வாய்ஸ் கேட்டதா உங்களுக்கு கான்ஷியஸ் வர மாதிரி இருக்கும். யாராவது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க பேச முடியுங்களா? மேடம், நான் பேசலாமா? சார், நீங்க அவங்களுக்கு என்ன வேணும்? மாமாங்க, நான் உங்க அக்காவோட ஹஸ்பண்ட். இல்ல சார், தப்பா எடுத்துக்காதீங்க. அது இப்போ சரியா வருமானு தெரியல. வேற யாராவது இருக்காங்களா சார்? ஏன் மேடம், என்ன உங்களுக்கு நல்லா தெரியும்? இல்ல சார், இந்த டைம்ல ரிஸ்க் எடுக்க வேண்டாமே. அதுக்கு இப்போ டைமும் இல்ல சார். வேற யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் பேச சொல்றீங்களா? கொஞ்சம் சீக்கிரம் சார், அவசரம். ஐசு, நீ பேச ஐசு. இல்ல விஜய், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? தைரியமா பேசு. இல்ல விஜய், எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. இந்த நேரத்துல நான் பேசினா ஏதாவது தப்பா உளறிடுவேன். வேண்டாம், அது மகாக்கு தான் சிக்கலா போயிடும். ஐசு, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் பக்கத்துல தானே இருக்கேன், பாத்துக்கலாம், பேசு. இல்ல விஜய், சொன்னா கேளுங்க. நான் பேசுறதை விட இப்ப மனசுல மூளையில ஆழமா இருக்கிறவங்க, அடிக்கடி அவளை நினைச்சிட்டு இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் பேசினாதான் இது சரியா வரும். ஐசு, இப்ப சொன்னதுக்கெல்லாம் பொருத்தமான ஆள் நீதான். நீ பேசினாதான் கரெக்டா இருக்கும். இல்ல, ஐயோ, நீங்க என்னங்க பேசுறீங்க? உண்மையிலே காப்பி கலக்கலாதாக்கா இருக்குது. டேய், அதையே திரும்ப திரும்ப சொல்லாத, கடுப்பா இருக்கு. முதல்ல இந்த காஃபி ஏன் டேஸ்டா இருக்குங்கிற காரணத்தை யோசி. ஏன் அதை யோசிச்சு என்ன கடகடை வச்சு வியாபாரம் பண்ண போறியா? காரணத்தை போய் கண்டுபிடிக்க சொல்ற? டேய் லூசு, நான் அதுக்காக சொல்லல. இந்த காஃபியை போட்டது ஜோதி. ஆனா அவ எதுக்கு நமக்கு இவ்வளவு நல்லா காஃபி போட்டு தரணும்? அதான் ஏன்னு கண்டுபிடிக்க சொன்னேன். ஓ, அத சொல்றியா? அது ஒண்ணு இருக்காதுக்கா. அந்த அம்மா காப்பி குடிக்கிறதுக்காக போய் போட்டிருக்கோம். அப்படியே நம்ம ஞாபகம் வந்ததுனால அதுல 2 காப்பி எடுத்து வந்துருச்சு, அவ்வளவுதான். டேய், அவ நம்ம எதிரி. அவ எதுக்குடா நமக்கு காஃபி போட்டு தரணும்? நரி ஆட்டு மந்தைக்கு வந்து நாயனை வாசிக்குதுன்னா ஒரு காரணம் இல்லாம வாசிக்காதுடா. இப்ப மகாவுக்கு என்ன தெரியுமானே தெரியலங்க. நேற்று போன்ல பேசும்போது கூட நான் யாரோ நினைச்சிட்டு தானே பேசினா. அப்படி இருக்கும்போது இப்ப பேசினா சரியா வராது விஜய். என்ன ஐசு? கரெக்ட் சார், அவங்க சொல்றதுதான் கரெக்ட். மகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பழைய லைஃப் ஒண்ணு, புது லைஃப் ஒண்ணுன்னு 2 லைஃப்லயும் டிராவல் பண்ற மாதிரி ஒருத்தர் வேணும் சார். அதுவும் அவங்க கூட ரொம்ப க்ளோஸா ஆழமா இருக்கிறவங்க ஒருத்தவங்க பேசினாங்கன்னா மேபி அவங்க கான்ஷியஸ் சீக்கிரமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.